ஈரானோட யுத்தம் எதிர்பார்க்காத பல திருப்பங்களை இப்ப கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. காரணம் என்னன்னா, அமெரிக்காவுக்கு எங்களுக்கும் நடுவில் இருந்த இந்த போர் நிறுத்தமானது முடிஞ்சிருச்சு. இனிமே எக்காரணத்தை கொண்டும் அமெரிக்கா எங்களை தாக்குனாங்கன்னா அதற்கு நாங்கள் லிமிடெட் ரெஸ்பான்ஸை நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு ஓப்பனான ஒரு அறிவிப்புன்றதை ஈரான் கொடுத்திருக்காங்க. ஈரானோட சுப்ரீம் லீடராக இருக்கக்கூடிய மொஸ்டபா கமேனி அவர்கள் ஒரு படி மேலே போயிட்டு முழு அதிகாரம், தன்னோட ராணுவத்துக்கு முழு அதிகாரமன்றத்தை கொடுத்திருக்காரு. ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா எந்தெந்த வகையில் செயல்படுறாங்களோ அது எல்லாத்தையும் நீங்க சூட்டபிள் ரெஸ்பான்ஸ் எந்த வகையில் அவங்களுக்கு பதில் கொடுக்கணுமோ அதை கொடுக்கறதுக்கான ஒரு அதிகாரமும் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்த விட இன்னைக்கு பெரிய டாப்பிக்காக போயிட்டு இருக்குது என்னன்னு பார்த்தோன்னா, 2 அமெரிக்காவோட ராணுவ வீரர்கள் ஜார்டனில் இருக்கக்கூடிய ஏர்பேஸில் வச்சு ஈரானோட ஏவுகணை தாக்குதலில் பலியாயிருக்காங்க. அது பெரிய ஒரு வைரலான விஷயமா மாறி இருக்கு. ஏன்னா இது அமெரிக்காவோட ஈகோவை ட்ரிகர் பண்ணிருக்கு. பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதுக்கு தயாரானதாகவும் செய்திகள் நடந்து வந்திருக்கு. ஸோ இதை பற்றின அத்தனை தகவல்களையும் கடந்த 24 மணி நேரத்தில் ஈரான் யுத்தத்தில் என்ன நடந்திருக்கின்றதையும் இந்த ஒரு பதிவில் பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் ஆக்கே தம்பக் ஷோங்கம் டிபி ட்ரெண்டிங்ஸ். ஜார்டன் சொல்லக்கூடிய ஒரு நாடு, இது அமெரிக்காவுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. காரணம் என்னன்னா, இப்போ மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நாடுகள், மத்திய கிழக்கு நாடுகள் எல்லாம் அமெரிக்காவோட ஒரு நெருங்கிய நட்புணர்வில் இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் அந்த நாடுகளில் இல்லாத ஒரு சிறப்பம்சம் ஜார்டனில் இருக்கு. இதோட லொகேஷன். ஜார்டனில் அமெரிக்கா அவங்களோட ஆயுதங்களை நிறுத்தி வச்சாங்கன்னா மிடில் ஈஸ்டோட எந்த பகுதியை வேணாலும் அவங்களால கவர் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஈரான் கிட்ட இருந்து கம்பேரிட்டிவ்லி சேஃபான டிஸ்டன்ஸ். இப்போ ஓமனில் நடத்துகிற மாதிரியோ சவுதி அரேபியா போன்ற நாடுகளில் நடத்தக்கூடிய தாக்குதல் மாதிரியோ இந்த ஜார்டனில் ஈரானால் அந்த அளவுக்கு பண்ண முடியாதுன்றது அமெரிக்காவோட ஒரு நம்பிக்கை. சென்ட்ரலைஸ்டு கண்ட்ரியா மிடில் ஈஸ்ட் மொத்தத்தையும் அப்சர்வ் பண்ணுறதுக்காக அமெரிக்கானால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நாடு. இப்படி இருக்கக்கூடிய ஜார்டனில் நிறைய மிலிட்டரி இன்ஸ்டாலேஷன்ஸ்ன்றதை அமெரிக்கா உருவாக்கி வச்சிருக்காங்க. அதில் முக்கியமான 2 என்னன்னு பார்த்தோன்னா, கிங் ஃபைசல் ஏர்பேஸ், அடுத்தது அஸ்ராக்ல இருக்கக்கூடிய முஃபாவத் சால்டி ஏர்பேஸ். இதுதான் இப்போ சமீபத்தில் ஈரானோட தாக்குதலுக்கு உள்ளாயிருக்கு. இந்த 2 ஏர்பேஸ்லையும் அமெரிக்கா அவங்களோட அதிநவீன போர் விமானங்களை நிறுத்தி வச்சிருக்காங்க. இப்போ இந்த அஸ்ராக்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஏர்பேஸ்ல F-35 நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அப்பாச்சி போன்ற அட்டாக் ஹெலிகாப்டர்ஸ் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. F-35 நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கப்பவே அது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு உங்களுக்கு தெரிய வரும். இப்போ இந்த இடத்தை ஈரான் தாக்குறாங்க. இந்த தாக்குதல் நடந்தது நேத்தான்னு கேட்டீங்கன்னா கிடையாது, வெள்ளிக்கிழமை இந்த தாக்குதல் நடக்குது. 17ஆம் தேதி இரவு நேரத்தில் எதிர்பாராத விதமாக ஈரான் இதை ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. இப்படி ஸ்ட்ரைக் பண்ணப்போ அந்த மிசைல்ஸோட கவுண்டர் நம்ம எடுத்து பார்த்தோம்னாலே ஈரான் எவ்வளோ கிளியராக இந்த ஸ்ட்ரைக்கை முடிவு பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். 19 பாலிஸ்டிக் ஏவுகணைகள், 25 க்ரூஸ் ஏவுகணைகளுக்கும் அதிகமாக, அதாவது ரெக்கார்டட் மட்டுமே 25ன்ற மாதிரி சொல்கிறாங்க, 100க்கும் அதிகமான ட்ரோன்கள் ஜார்டனை நோக்கி ஈரானால் வீசப்படுது. இப்படி வீசப்பட்ட அந்த ஏவுகணைகள் இந்த பேஸை தாக்குது. அதில் 20 நபர்கள் வரைக்கும் காயமடைந்ததாக சொன்னாங்க. சரியாக ஒரு 48 மணி நேரத்துக்கு முன்னாடி 15ஆம் தேதி இரவு வாக்கில் இதே முஃபாவத் சால்டி ஏர்பேஸ்ன்றது தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டுச்சு. ஆனால் அந்த ஒரு ஸ்ட்ரைக்கில் 15ஆம் தேதி ஏற்படுத்தப்பட்ட அந்த ஒரு ஸ்ட்ரைக்கில் பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படலை. சில டைரக்ட் ஹிட் மட்டும் அந்த பேஸில் ஏற்பட்டுச்சு. ஆனால் 17ஆம் தேதி கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நடத்தப்பட்ட தாக்குதலில் பெரிய அளவு டேமேஜ் உருவாயிருக்கு. 20 சர்வீஸ் மெம்பர்ஸ் காயமடைஞ்சிட்டாங்கன்னு சொன்னாங்கல்ல, அந்த 20 சர்வீஸ் மெம்பர்ஸில் 2 நபர்கள் இறந்துட்டாங்க. ஒருத்தரோட நிலைமை என்ன ஆச்சுன்னு தெரியல. அவரை இன்னும் அமெரிக்கானால் லொக்கேட் பண்ண முடியல. இனிஷியலாக பென்டகன், அமெரிக்காவோட ராணுவ தலைமையகம், இப்படி ஒரு நிகழ்வே நடக்கலை, அமெரிக்காவோட எந்த ஒரு வீரர்களும் கொல்லப்படலைன்னு அதற்கு மறுப்பான தெரிவித்தாங்க. ஆனால் அமெரிக்காவோட அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களே இதை உறுதிப்படுத்திட்டாரு. 2ன்னு சொல்லக்கூடியது அவங்களோட கவுண்டாக இருக்குது. இதை விட ஹையர் நம்பர் ஆஃப் கேஷுவாலிட்டிஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஈரான் இந்த இடத்துல ஸ்ட்ரைக் பண்ணது அந்த வீரர்கள் தங்கி இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஏன்னா இதுக்கு முன்னாடி தாக்குதல் நடந்தப்போ இவங்கெல்லாம் பங்கரில் சேஃபாக இருந்துட்டாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம இந்த இடத்துல இருந்தால் சேஃபாக இருப்போம்னு நினச்சிட்டு இருக்கப்போ அந்த ஒரு பகுதியை ஈரான் தாக்கியிருக்காங்க. தொடர்ந்து ஏவுகணைகள் அந்த பகுதியை தாக்கியிருக்கு. இது அமெரிக்க ராணுவம் சுத்தமாக எதிர்பார்க்கல. இதற்கு முன்னாடி முதல் கட்ட பிப்ரவரி 28ஆம் தேதி தாக்குதல் தொடங்கினதுக்கு அப்புறமா மார்ச் மாதம் 2ஆம் தேதி இந்த ஒரு பேஸின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டப்போ நூலிழையில வீரர்கள் தப்பிச்சாங்க. ஒரு இடத்துல அவங்க இருக்காங்க, வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. வெறும் சில மீட்டர்கள் தொலைவில் ஈரானோட ஒரு பாலிஸ்டிக் மிசைல் அதோட இம்பாக்ட் ஏற்பட்டுச்சு. ஸோ அதே பேஸில் தான் இப்போ இந்த சம்பவமும் நடந்திருக்கு. இது அமெரிக்காவை நல்லாவே ட்ரிகர் பண்ணியிருக்கு. ஏன் தெரியுமா? 2 வீரர்கள் இறந்துட்டாங்க. அமெரிக்காவில் எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கேள்வி கேட்கறது மட்டும் இல்லாமல் சில F-35 போர் விமானங்களும் இந்த ஒரு தாக்குதலில் காலியாக இருக்கலாம்னு சொல்றாங்க. ஈரானோட சேட்டலைட் இமேஜ் இது இன்னைக்கு வெளியிடப்பட்டிருக்கு. ஏன்னா நான் இதை ஜஸ்ட் அங்கே மற்ற மீடியாஸில் வந்திருக்கக்கூடிய நியூஸை வச்சு மட்டும் சொல்ல, இது தாக்குதல் நடத்தப்பட்ட அந்த முஃபாவத் பேஸோட சேட்டலைட் இமேஜ். தாக்குதல் நடக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஏர்கிராஃப்ட் இருக்கக்கூடிய ஹேங்கர்ன்றது கம்ப்ளீட்டாக இன்டாக்டாக இருக்கும், எந்த டேமேஜ் இல்லாமல். ஏன்னா இப்போ அடுத்த ஸ்லைடை காமிக்கிறேன். இதை தெளிவாக பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஹேங்கருக்கு எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டுருன்னு. கிட்டத்தட்ட எந்த விமானம் உள்ளே இருந்திருந்தாலும் அந்த விமானம் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. விமானங்கள் அந்த இடத்துல இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்கு. காரணம் என்னன்னா, ஈரானுக்கு எதிரான ஆபரேஷன்ஸ்ல ஈடுபடக்கூடிய F-35 போர் விமானங்கள் இந்த இடத்துல இருந்து ஆப்ரேட் பண்ணப்பட்டு இருக்கு. இந்த பேஸ் அந்த அளவுக்கு ப்ரொடெக்டடா, ஏன்னா
லேயர்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பேட்ரியட் போன்ற பல்வேறு ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகளோட அந்த கவசத்தின் கீழ் இந்த ஏர்பேஸ் இருக்கிறதுனால இதில் F-35 அமெரிக்கானால ஆப்ரேட் பண்ணப்பட்டு இருக்கு. ஆனால் இந்த ஊடக செய்திகள் யாருமே இதை பற்றி மென்ஷன் பண்ணல. அமெரிக்கா கிட்ட இருந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. இதுக்கு நடுவில் வந்து அப்பாச்சி ஹெலிகாப்டர்கள் மட்டும் டேமேஜ் பண்ணப்பட்டதா செய்திகள், அதாவது வெளியில பார்க் பண்ணப்பட்டு அது டேமேஜ் பண்ணப்பட்டதா செய்திகள் வந்துச்சு. இன்னைக்கு ஈரான் இந்த சேட்டலைட் இமேஜ் கொடுத்ததுக்கு அப்புறமா இது பெரிய ஒரு செய்தியா மாறிட்டு இருக்கு. இது அமெரிக்காவை கிட்டத்தட்ட ஒரு முக்கியமான நிலைமையில கொண்டு வந்துட்டு இருக்கு. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நபர்கள் பல்வேறு விதமான கேள்விகள் எழுப்பியிருக்காங்க. காரணம் என்னன்னா 16 அமெரிக்காவோட வீரர்கள் ஈரானோட ஸ்ட்ரைக்ஸ்ல இறந்திருக்காங்க. ஒரு நபர் மிஸ் ஆயிருக்காரு, அதாவது இன்னும் அவர் கண்டுபிடிக்க முடியல. அது இப்ப வெள்ளிக்கிழமை நடந்த அட்டாக்ல. இந்த டீடைல்ஸ் நம்ம எடுத்து பார்த்தோம்னா மார்ச் 1ஆம் தேதி 6 அமெரிக்கர்கள் குவைத்தில் இருக்கக்கூடிய போர்ட் ஷுவைபால நடந்த தாக்குதலில் இறந்து போறாங்க. மார்ச் மாதம் 8ஆம் தேதி பிரின்ஸ் சுல்தான் ஏர்பேஸ் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஏர்பேஸில் நடந்தப்பட்ட தாக்குதலில் ஒருத்தர் இறந்து போறாரு. மார்ச் 12ஆம் தேதி KC-135 வெஸ்டர்ன் ஈராக்ல கிராஷ் ஆகிறப்போ அதில் இருக்கக்கூடிய 6 சர்வீஸ்மென்ஸும் இறந்து போறாங்க. ஜூலை மாதம் 1ஆம் தேதி ஹெலிகாப்டர் கிராஷ்ல ஒரு நேவி பைலட் இறந்து போறாரு. ஜூலை மாதம் 17ஆம் தேதி இந்த முஃபாவாக் பேஸில் நடந்த அந்த தாக்குதலில் 2 நபர்கள் இறந்து போறாங்க, ஒரு நபர் காணாம போறாரு. ஸோ இது பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ் அந்த கவர்மெண்ட்டுக்கு மக்கள் கிட்ட இருந்து கொடுத்திருக்கு. நிறைய நபர்கள் வந்து இப்ப கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஈரான் வந்து இந்த அளவுக்கு ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த யுத்தத்துக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம், எதற்காக இந்த யுத்தத்துக்குள்ள நீங்க போனீங்க, அமைதி பேச்சுவார்த்தை ஒன்று நடத்துறீங்க, திரும்ப அந்த ட்ரூஸை ஏன் உடைச்சிங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் கேட்கப்படுது. இப்போ எல்லாம் எதை பாயிண்ட் அவுட் பண்றாங்கன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை எதுக்கு மீண்டும் ஈரான் க்ளோஸ் பண்ணணும், அப்போ அதுக்கு முன்னாடி எதுக்கு அந்த டோல்ன்றதை வாங்கணும், ஓமனோட கடற்கரை ஒட்டிய பகுதிகள் அந்த கப்பல்கள் யூஸ் பண்றப்போ எதற்கு அந்த தாக்குதலை நடத்தணும்னு சொல்லி. ஆக்சுவலா இதற்கெல்லாம் சிம்பிளான ஒரே ஒரு பதில் தான், இந்த யுத்தம்ன்றதே தேவையில்லாத ஒன்று. அமெரிக்கா ஈரானை ஸ்ட்ரைக் பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் கிரைசிஸ்ன்றது வந்திருக்காது. நீங்கள் அவ்வளோ டேமேஜ் அந்த இடத்துல கொடுத்துட்டீங்க. இப்போ அவங்க அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, எனக்கு ஏற்பட்ட டேமேஜுக்கு நான் இதை டோலை கலெக்ட் பண்ணி நான் அதற்கான செலவை பார்த்துக்கிறேன். என்னோட பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வாட்டர் வேவை இன்டர்நேஷனல் வேவாக நீங்கள் கன்சிடர் பண்ண சொல்கிறீங்க. யுத்தத்துக்கு முன்னாடி அப்படி தான் இருந்துச்சு. நான் அதை ஓப்பன் பண்ணி வச்சிருந்துமே நீங்கள் என் மேலே தாக்குதல் தொடுத்தீங்க. அப்போ இன்னும் ஃபியூச்சரில் இந்த மாதிரி தாக்குதல் நடக்காதுன்றது நாங்கள் எப்படி நம்பக்கூடியதுன்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அமெரிக்கா சார்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, பொது வழித்தடம் இன்டர்நேஷனல் ஷிப்பிங் லைனில் இது முக்கியமான ஒன்று. அப்படி இருக்கிறத ஒரு நாட்டோட கண்ட்ரோலில் விட்டோம்னா அது மீண்டும் மீண்டும் வெப்பனைஸ் பண்ணப்படுறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு இவங்க சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து யாருக்கு நல்லதாக போகுதோ இல்லையோ, இஸ்ரேல் இதனால இப்போ பக்கா குஷியாக இருப்பாங்க. நான் ஆல்ரெடி அந்த சீஸ்ஃபயர் சைன் பண்ணப்பட்டவே சொன்னேன், இதெல்லாம் வந்து ஒரு 3 வாரம் தாங்கிறதே பெருசு, இல்லை அதுக்குள்ளே வந்து எப்படியாச்சும் இதில் சொதப்பி விட்டுருவாங்கன்னு. ஒமனோட கடற்கரை பகுதிகளில் ஒரு கப்பல் தாக்கப்படுது, ஈரான் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. எனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை, ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு குரூப் இதை ஸ்ட்ரைக்கை பண்ணியிருக்கலான்னு. அமெரிக்கா சொல்கிறாங்க ஈரான் தான் இதை பண்ணுச்சுன்னு ஹெவியான ஏர் ஸ்ட்ரைக்கை பண்ணுறாங்க. ஒரே நாளில் 100க்கும் அதிகமான டார்கெட்ஸ் டிஸ்ட்ராய் பண்ணப்படுச்சு. அடுத்த நாள் ஈரான் அவங்களோட வேலையை ஆரம்பிக்கிறாங்க, திரும்ப அமெரிக்கா தாக்க ஆரம்பிக்கிறாங்க. இது வரைக்கும் பார்த்தோன்னா ஈரானுக்குள்ள 15 நபர்கள் இறந்திருக்காங்க. இந்த பேஸ்ல தாக்குதல் நடத்தப்பட்டு அங்க கேஷுவாலிட்டிஸ் கவுண்ட் பத்தின அந்த ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறமா ஹெவியான ஒரு ஏர் ஸ்ட்ரைக்ன்றது ஈரானுக்குள்ள அமெரிக்கானால பண்ணப்பட்டிருக்கு. இதற்கு ஈரானும் சும்மா இல்ல, அவங்க அடுத்த கட்டத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மத்திய கிழக்கு நாடுகளை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பூகோள அமைப்பு எப்படின்றது தெரியும். பெரும்பான்மையான பகுதிகள் வந்து பாலைவனங்களா இருக்கக்கூடியது, பெருசா வந்து நதிகள் கிடையாது, அதிகமான மழை பொழிவு கிடையாது. அப்படி இருக்கப்போ முக்கியமான நாடுகள் எல்லாமே கடல் நீரை சுத்திகரித்து அதை குடிநீரா மாற்றக்கூடிய அந்த ஒரு திட்டத்தை தான் நம்பியிருக்காங்க. இதுல குவைத்தை பொறுத்த வரைக்கும் 90% அவங்க கடல் நீரை சுத்திகரித்து தான் பயன்படுத்திருக்காங்க. ஓமனோட மொத்த குடிநீர் தேவையில 86% கடல் நீரை சுத்திகரித்து தான் அவங்க பயன்படுத்திருக்காங்க. சவுதி அரேபியா 70%, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அவங்க 42% சொல்லி எல்லாருமே பெரும்பாலும் இந்த கடல் நீரை சுத்திகரிக்கக்கூடிய அந்த ஒரு திட்டத்தை மட்டுமே நம்பியிருக்காங்க. ஆனா இது எல்லாத்தையும் நாங்க டார்கெட் பண்ண போறோம்னு ஈரான் இப்போ ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. ஏன்பா அப்ப ஈரானுக்கு பிரச்சனை இல்லையா? ஈரானும் தானே இந்த மாதிரி வந்து கடல் நீரை சுத்திகரிக்கக்கூடிய அந்த ஒரு ப்ராஜெக்டை நம்பியிருக்காங்க. ஈரானோட நம்பிக்கைன்றது அந்த ஒரு 10-15%, அதை விட கம்மியாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஈரானுக்குள்ள சில முக்கியமான நதிகள் இருந்துட்டு இருக்கு. ஆனால் அது மட்டும் இல்லாமல் அவங்க பெரிய பெரிய டேம்ன்றதை கட்டி வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களோட நிலப்பரப்பு அதிகமாக இருக்கு. அவ்வளோ பெரிய ஒரு நாட்டில் அவங்களால ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணக்கூடிய நிலைமையில் இருக்கு. ஆனால் மீதம் இருக்கக்கூடிய நாடுகள் அத்தனையும் மிடில் ஈஸ்ட்ல அந்த பாலைவனத்தில் சிறிய ஒரு நிலப்பரப்பை கொண்டிருக்கிறதுனால அவங்களுக்கு வேற ஒரு ரிசோர்ஸ்ன்றது கிடையாது. இது ஈரான் எப்படி ஸ்ட்ராட்டஜிக்கலாக பிளான் பண்ணுறாங்கன்னா, இது ஸ்ட்ரைக் பண்ணுவாங்களான்றது 99% பண்ணுறதுக்கான சான்ஸ் இல்லை. ஏன்னா இது மேலே ஒரு ப்ரெஷர் போடுறப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு பதட்டத்தை கொடுக்கும். இன்னும் நம்ம வந்து இதை குடிநீர் ஆதாரத்துக்காக நம்பிட்டு இருக்கோம், அப்போ இதன் மேலே தாக்குதல் நடத்தப்பட்டால் எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனைக்குள்ளே நம்ம போகணும்னு சொல்லி அவங்கள பேனிக்காக வச்சு அந்த கவர்மெண்ட்டை ப்ரெஷர் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி அது பார்க்கப்பட்டிருக்கு. அதில் ஈரானுக்கு சில இடங்களில் வெற்றியும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உருவாகியிருக்கு. ஆனால் அமெரிக்கா இப்போ புதுசாக, அதாவது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரம்ப் அவர்களோட அந்த லேட்டஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை பார்க்குறப்பவே ஈரான் மேலே எவ்வளோ மோசமான தாக்குதல் நடத்த முடியுமோ, எந்த அளவுக்கு ஈரானை டேமேஜ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரைக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு பெர்மிஷன் கொடுக்கப்பட்டதா சொல்லப்படுது. இதில் இஸ்ரேலும் இப்போ உள்ள நுழைஞ்சாங்கன்னா பெரிய ஒரு ப்ளோவை ஈரானுக்கு கொடுக்க முடியும். ஆனால் ஈரானை யாருமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடக்கூடாது. காரணம்,
இவ்வளோ நாள் ஈரானோட தாக்குதல் பேட்டர்னையும் இப்போ அவங்க தாக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு பேட்டர்னையும் பார்த்தோன்னா தெளிவான ஒரு சேஞ்ச் தெரியுது. ஒரு ஹேங்கரை ஒரு பேலிஸ்டிக் மிசைல் குறி வைக்குது, அதுவும் ப்ரெசிஷனோட அந்த விமானங்கள் நிறுத்தி வைக்கக்கூடிய அந்த ஏரியாவை குறி வைக்குதுன்னா இது சாதாரணமான ஒன்றும் கிடையாது. எல்லாம் இதுக்கு பின்னாடி வந்து ரஷ்யாவையோ சீனாவையோ காரணமாக காமிக்கிறாங்க. ஆனால் எத்தனை பேர் இதை கவனிச்சிங்கன்னு தெரியல. ஈரான் இந்த யுத்தம் தொடங்கினதுக்கு அப்புறமா அஃபிஷியலாக இப்போ தான் சேட்டலைட் இமேஜை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரஷ்யா கிட்ட இருந்து உதவிகள் கிடைக்கலாம், சீனா கிட்ட இருந்து உதவிகள் கிடைக்கலாம், அதை நான் மறுக்கல, அது கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் ஈரானோட தகவல் தொழில்நுட்பமும் ஈரானோட சேட்டலைட் டெக்னாலஜி எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்குன்றதை இந்த ஒரு இடைப்பட்ட காலத்தில் நம்ம எடுத்து தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே தெரியும் ஈரான் எவ்வளவு ரஷ்யா கிட்ட இருந்தும் சீனா கிட்ட இருந்தும் அந்த டெக்னாலஜியை வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி. ஸோ சேட்டலைட் இமேஜஸை கொடுத்தாலும் ஈரான் கிட்ட அந்த பேஸஸை லைவாக ட்ராக் பண்ணக்கூடிய அந்த ஃபீச்சர் இருக்கான்றது தெரியல. ஸோ ரஷ்யா கண்டிப்பாக உள்ள உதவி இருக்கணும். சீனா வந்து இதில் உதவுறதுக்கான முகாந்திரம் இருக்குது, ஆனால் இதில் ரஷ்யாவுக்கு அதிக பங்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் இந்த நாட்டோட வெப்பன், அமெரிக்காவோட வெப்பன் ரஷ்யாவுக்குள்ள பிரச்சனையை உருவாக்குறதுக்கு உக்ரைனால் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்படி இருக்கப்போ இதுதான் சான்ஸ்னு சொல்லி ரஷ்யா உள்ள பூந்து இதை பண்ணியிருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல இவ்வளோ விமானங்கள் இருக்குது, இவ்வளோ ஹேங்கரில் இருக்குது, இந்த டேட்டாவை ஈரான் கிட்ட கொடுத்து அதோட குவார்டினேட்ஸை கொடுத்தா போதும். அதை வச்சு ஈரான் எவ்வளோ பெரிய ஒரு டேமேஜ் வேணாலும் இப்போ பண்ணதுக்கு பின்னாடியும் ரஷ்யா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா அதை நம்ம கம்ப்ளீட்டாக இல்லைன்னு சொல்லி மறுத்துற முடியாது. ஸோ அந்த குவார்டினேட்ஸை வச்சு ஈரான் ஹெவியான ஸ்ட்ரைக் அந்த இடத்துல பண்ணுறாங்க. அண்ட் இந்த மிசைல்ஸோட சில அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்தோன்னா கடைசி கட்ட மெனுவர் ஒரு 15 இன்டர்செப்டர்ஸ் ஃபயர் பண்ணப்படுது. இந்த ஜார்டன் பேஸ்ல இருந்து இதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக 15க்கும் அதிகமான இன்டர்செப்டர். ஆனால் உள்ளே வரக்கூடிய பேலிஸ்டிக்கை அதனால தொட்டு கூட பார்க்க முடியல. கடைசி டைமில் ஆல்டிடியூட் பூமியோட அந்த மேல் பரப்புல இருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் உயரத்தில் வரப்போ ஒரு 2500லேருந்து 3000 மீட்டர் தான் இருக்கும். அந்த இடத்துல வரப்போ அது மெனுவர் பண்ணி கீழே வந்து அதோட டார்கெட் அடிக்குது. அவ்வளோ ஹை ஸ்பீடில் மெனுவர் பண்ணக்கூடிய மிசைல்ஸை ஒன்றுமே பண்ண முடியாது. அது பேட்ரியாட்டாக இருந்தாலும் சரி, தாடாக இருந்தாலும் சரி, S-400 இருந்தாலும் சரி, S-500 இருந்தாலும் சரி. ஸோ அந்த ஒரு டெக்னாலஜியில் ஈரான் மேலே வந்துட்டாங்கன்றப்போ இது அமெரிக்கா பெரிய ஒரு கன்சர்னாக எடுத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் ஆல் அவுட் ஸ்ட்ரைக்கு போகாமல் இருக்கிறதுக்கு மெயினான ரீசன் இதுதான். இன்னும் ஏகப்பட்ட ராணுவ தளவாடங்கள், ஏகப்பட்ட பேசஸ் அமெரிக்காவோட ராணுவ தளங்கள் இந்த மிடில் ஈஸ்ட்ல இருந்துட்டு இருக்கு. அதற்கு எதிராக ஈரான் ஒரு பெரிய தாக்குதலை பண்ணக்கூடாது அமெரிக்கானாலையும் கணிக்கப்பட்டிருக்கு. அதற்கான டெக்னாலஜி இப்போ ஈரான் கிட்ட இருக்கு. ஸோ ரொம்ப கால்குலேட்டடாக அமெரிக்கா மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து அடுத்த கட்டமாக நோக்கி கண்டிப்பாக நகரும். லாஸ்ட் ஆப்ஷன் அமெரிக்காவுக்கு என்னன்னு பார்த்தோன்னா ஒரு கிரவுண்ட் இன்வெஸ்ட் மட்டும்தான். ஆனால் அதை பண்ணுறதுக்கு அமெரிக்கா தயாராக இருப்பாங்களான்றது இப்போ வரைக்கும் ஒரு பெரிய கேள்விக்குறி. ஒருவேளை அதற்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். நல்லா போயிட்டு இருந்தது, யுத்தத்தை தொடங்கினாங்க, ஹோமோஸ் க்ளோஸ் ஆச்சு, திரும்பவும் பீஸ் டாக்ஸ்னு ஒன்று கொண்டு வந்தாங்க, அமைதி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, ஹோமோஸை தொடர்ந்தாங்க, மொத்தமாக முடிச்சு விட்டாங்க. அவங்க அங்கங்கே பண்ணுற பிரச்சனைக்கு இங்கே சிலிண்டர் இல்லாமல் எத்தனை பேர் கஷ்டப்பட போகிறோன்னு தெரியல. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். குறிப்பாக ஈரான் வந்து பின் வாங்கலை, தெளிவாக அனௌன்ஸ் பண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அமெரிக்காவும் ஈரான் சொல்கிற எல்லாத்தையும் கேட்குற மாதிரி தெரியல. ஸோ 2 பேரோட ஈகோக்கு நடுவில் இந்த யுத்தமானது போயிட்டு இருக்கு. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். F-35 அந்த பேசஸில் இருந்திருக்கலாம், ஆல்மோஸ்ட் வந்து இருந்திருக்கும், ஆனால் அமெரிக்கா அதை கன்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒருவேளை F-35 மட்டும் இதில் இருந்துருந்துச்சுன்னா அமெரிக்காவுக்கும் சமீப காலத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு இழப்பாக இது மாறும். இதெல்லாம் வந்து ஒரு சைட் மட்டும்தான். இன்னும் ஏகப்பட்ட ரேடார்ஸ், ஏகப்பட்ட அமெரிக்காவோட ட்ரோன் ஸ்டோரேஜ் சைட்ஸ், அம்யூனிஷன் டிப்போர்ட், இந்த மாதிரி மிடில் ஈஸ்ட் முழுக்க டிஸ்ட்ராய் பண்ணப்பட்டிருக்கு. பஹ்ரைனில், குவைத்தில், கத்தாரில் எல்லா இடத்துலையுமே ஏர் ரைட் எல்லாம் மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு. இது எல்லாம் ஈரான் இன்னைக்கு ஒரு நாளில் பண்ண சம்பவம். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கப்போ அதுக்கு முன்னாடி நாள் நைட்லேருந்து இப்போ நான் ஈவினிங் டைமில் இந்த வீடியோ பேசிட்டு இருக்கேன். இது வரைக்கும் இருக்கக்கூடிய டேட்டா மட்டுமே இந்த அளவுக்கு அதிகமான ஸ்ட்ரைக்ஸ் மிடில் ஈஸ்ட்டில் ஈரான் நல்லா பண்ணப்பட்டிருக்கு. ஸோ ஈரானும் ப்ரெசிஷன் ஸ்ட்ரைக்ன்றதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருவேளை ரஷ்யாவும் சீனாவும் இதுக்கு பின்னாடி இருப்பாங்களா? ரஷ்யாவுக்கு இதில் பெரிய ஒரு ரோல் இருக்குது. அதை பற்றி உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவும் இந்த விடுபடுது உங்களா இருக்கேன்.